பசங்களா, உங்களுக்கு ஜூலி அக்கா வந்து சிக்கன் 65 செஞ்சு கொடுத்தாங்கல்ல, இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன செஞ்சு தர போறேன் தெரியுமா? சொல்லுங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஆம்லேட் நான் இன்னைக்கு செஞ்சு தர போறேன். சரியா? ஆம்லேட்டா? வாவ், எனக்கு ரொம்ப பிடிக்கும்மா. இன்னைக்கு உங்களுக்கு நான் ஆம்லேட் செஞ்சு தர்றேன். அம்மா, எல்லாமே ப்ரிப்பரா எடுத்து வச்சிட்டீங்களாம்மா? எல்லாமே ப்ரிப்பரா ரெடியா இருக்கு. வாங்க, இன்னைக்கு செம்மையா இன்னைக்கு செஞ்சிருவோம். சரியா? ஆம்லேட் இன்னைக்கு ரெடி ஆயி ஜாலி ஜாலி. இன்னைக்கு இந்த ஆம்லேட்டுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் என்னன்னு உங்களுக்கு நான் சொல்றேன். ஓகேம்மா, நாங்க ஜூலி ஆண்டிக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். சரிம்மா. சரி, ஓகே. இன்னைக்கு வாங்க அப்சனா, அஞ்சலி, நம்ம ரெடி பண்ணுவோம். சரி, வாங்க வாங்க. சரி, இன்னைக்கு ஆம்லேட்டுக்கு தேவையானது ஒரு முட்டை 1, ஒரு வெங்காயம், கொஞ்சோண்டு கொத்தமல்லி, புதினா, இந்த மாதிரி ஏதாவது நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வேணும், எல்லாத்தையும் எடுத்துட்டு அவங்க வீட்டுல இருந்து. சரி ஆண்டி. ஓகே, ஆம்லேட் தேவையானது ரெடி பண்ணலாம். அடுத்து தோசை தவாவை எடுத்து வைக்கலாம். தோசை தவாவை எடுத்து வச்சாச்சு. அப்புறம் இதுக்கு தேவையானது முட்டை இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கிடுவோம். நிறைய முட்டை இருக்கு. ஆம்லேட்டுக்கு தேவையான முட்டையை பூரா எடுத்தாச்சு. ஆனியன், கருவேப்பிலை, அடுத்து பெப்பர் போட்டுக்கலாம். சால்ட் போடணும், ஒரு பிஞ்ச் சால்ட்டு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், எல்லாம் போட்டாச்சு. இதை நம்ம மிக்ஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி கையில் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த ஆனியன் கூட எல்லாமே செட் ஆயிடும். எல்லாம் நம்ம கலந்தாச்சு. இப்போ எக்கை ஊற்றிடலாம். சரிங்க ஆண்டி. நல்லா இதை அப்படி கலக்கிக்கலாம். சரிங்க ஆண்டி. எல்லாமே மிக்ஸ் ஆயிடுச்சு. இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுட்டு தவா சூடாயிடுச்சு. நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடாகவும் நம்ம கலக்கி வச்சுருக்க இந்த எக்கை அந்த வடைச்சட்டியில் ஊற்றிடுவோம். பார்த்தீங்களா ஆனியன்? வாவ். இதை நம்ம நல்லா கலக்கினா நல்லா இருக்கும். முட்டை ஆம்லேட் செம்மையாக வரும். லைட்டாக ஊற்றி பார்க்கலாமா? எண்ணெய் காஞ்சிருச்சாண்டு? சரிங்க ஆண்டி. எண்ணெய் காஞ்சிக்கிட்டே வருது. இன்னும் கொஞ்சம் ஆயிட்டும் எண்ணெய். ஆண்டி, குட்டி குட்டியாக போடுங்க முட்டையை. பெருசாக போட்டு நம்ம பீஸ் பீஸாக போட்டுக்கலாம். அஸ்லி ஆண்டி, ப்ளீஸ் ஆண்டி, எனக்காக ஆண்டி. ஃபஸ்ட்டு நம்ம பெருசாக ஊற்றிக்கலாம். ரெண்டாவது உனக்கு பிடிச்ச மாதிரி குட்டி குட்டியாக ஊற்றிக்கலாம். சரிங்க ஆண்டி. ஓகே, ஊற்றலாமா? வாவ். ஊற்றியாச்சு. எல்லா பக்கம் நல்லா ஸ்ப்ரெட் ஆயாச்சு. இதில் ஒட்டி இருக்கு நம்ம அந்த ஆனியனு எல்லாத்தையும் போட்டுருவோம். அது வெந்துட்டு இருக்கும் போதே லைட்டாக நம்ம பெப்பர் மேலே தூவுவோம். அழகாக இருக்கும். சரிங்க ஆண்டி. ஓகே, முட்டை வெந்துருச்சு. நம்ம திருப்பி விடலாம். இதை ஒரு கரண்டி வச்சு இதை இப்படி பிடிச்சி திருப்புவோம், இல்லைன்னா கீழே விழுந்துடும். வாவ்.
இதெல்லாம் அடுத்து இன்னொரு ஆம்லேட்டுக்கு நம்ம இதை கலக்கலாம். அடுத்து இன்னொரு ஆம்லேட்டுக்கு இதை நம்ம கலக்கலாம். பெப்பர் போட்டுக்கலாம். அம்மா சால்ட் போட்டீங்களாம்மா? சால்ட் போட்டேன். இதை நம்ம பிளேட்ல எடுத்துடலாம். வெந்துருச்சு. வாவ், நல்லா முட்டை வந்து வெந்துருச்சு. அடுத்து இதில் இருக்க எண்ணெயிலேயும் நம்ம அஸ்லி கேட்ட மாதிரி குட்டி குட்டியாக போடலாமா? அம்மா எனக்கு சின்ன சின்னையா குட்டி குட்டிமா குட்டி குட்டியா. அம்மா நீ இப்படி குட்டி குட்டியா ஊற்றுனதுக்கு எனக்கு பணியாரம் கூட ஊற்றி கொடுத்துருக்கலாம். அது இன்னொரு நாளைக்கு அம்மா பண்ணி தரேன். சரிம்மா, எனக்கு பணியாரம் செஞ்சு கொடுங்க அடுத்து. ஓகே. சரிங்கம்மா. அஸ்லி நீ கேட்ட மாதிரி குட்டி ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூம்மா. அம்மா எங்களுக்கு கட் பண்ணி கொடுங்கம்மா. அஸ்லியே ஆசைப்படுறாள், அஸ்லி கட் பண்ணட்டும். சரிங்கம்மா. அஸ்லி 4 பீஸா கட் பண்ணு. 2 கட் பண்ணிட்டீல, அடுத்து 2. அப்படிதான். ஓகே, எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிடுங்க. இந்த ஆண்டி நீங்களும் சாப்பிடுங்க. ஓகே பாய். எல்லாரும் எங்களோட வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.